இந்த விபச்சாரங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நினைக்க கூடாதுன்னா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உடலுறவு கொண்டு தவறான அந்நிய பெண்ணோடு அந்நிய ஆண் அப்படின்னு அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அது மட்டும்தான் விபச்சாரம் நம்ம நினைக்க வேணாம். விபச்சாரத்தினுடைய உச்சகட்டம் அது. ஆனால் கண்கள் பார்க்கக்கூடிய பார்வை தவறாக இருந்தால் அதுவும் விபச்சாரம் தான். நாவு பேசக்கூடிய வார்த்தைகள் தப்பா இருந்தா, அந்த விபச்சாரத்தை தூண்டுற மாதிரி இருந்தா அதுவும் விபச்சாரம் தான். நம்முடைய கைகளால் தொடக்கூடிய விஷயங்கள் விபச்சாரத்தை தூண்டக்கூடியதாக இருந்தால் அதுவும் விபச்சாரம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், யாரு உங்களுக்கு உரிமைப்படுத்தவர்களா இருக்கிறார்களோ, யார் உங்களுக்கு மனைவியா இருக்கிறாங்களோ, யார் உங்களுக்கு கணவனா இருக்கிறார்களோ அவர்களை அன்றி மற்றவர்களை நாம லஸ்ட் கொண்டு, அதாவது நம்மளுடைய தவறான ஆசைகள், தவறான விஷயங்களை கொண்டு பார்ப்பதோ, பேசுவதோ, பழகுவதோ, தொடுவதோ, இது அனைத்துமே விபச்சாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன்று. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். ஆனா இன்னைக்கு சாதாரணமா அது போயிருக்கு. அப்படித்தானே? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய கண்களை பாதுகாக்க வேண்டும், உங்களுடைய கண்களை பாதுகாக்க வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்களை பாதுகாக்க வேண்டும். இந்த கண்களை கொண்டு பலரும் நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க, ஆழ்ந்த வேல இருக்கிறாங்க. நாவுகளை கொண்டு பலரும் நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் அந்த நிலையில்.